அமெரிக்காவுடைய வரி விதிப்பு இந்தியாவுக்கான வரி விதிப்பு 18 தான் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களும் அதற்கு வரவேற்று இங்கிருந்தும் ட்வீட் போட்டிருக்கிறாரு. இதற்காக நாம் கொடுத்திருக்கிற விலை என்ன, இதனுடைய விவரங்கள் எதுவும் நமக்கு தெரியல. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு, மோடி அடிபணிந்து விட்டார், இந்திய மக்களே அடகு வைத்து விட்டார் அப்படின்னுலாம் சொல்றாரு. சரண்டர் ஆகிறத தவிர வேற வழி இல்லைங்கிற ஒரு புரிதலின் அடிப்படையில் தான் இப்போ ஏதோ சமாச்சாரங்கள்லாம் நடந்திருக்குங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். தென்னாப்பிரிக்கா, பிரேசில், சீனா, ரஷ்யா, ஈரான், இந்தியா இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா அமெரிக்காவினுடைய அந்த ஒரு முதன்மை நிலையை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியும். டாலரை பலவீனப்படுத்துகிற எந்த வேலையிலையும் ஈடுபடாதீங்க. நிறைய செய்தி சேனல்கள்ல பார்க்க முடியுது. வட இந்தியாவோட மோடி அடித்த அடி, ட்ரம்ப் இறங்கி வந்தார். பித்தம் பிடிச்ச ஆடு ஒரு மார்க்கமா சுத்தும்பாங்க இல்லைங்களா, நாடே இன்னைக்கு இந்த பித்தம் பிடிச்ச ஆடு மாதிரி ஆயிருக்குது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். நெடிய நாட்களுக்கு பிறகு தமிழ் நிறம் வாயில உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி ஃபாதர். ஒரு பெரிய கேப்பே வந்துருச்சு. அமெரிக்காவுடைய வரி விதிப்பு நம்ம நிறைய அதை தொடர்ந்து பேசியிருக்கிறோம். இன்னைக்கு திடீர்னு வர்த்தக ஒப்பந்தம் எல்லாமே கையெழுத்தாகிருச்சு. அந்த 25% வரியையும் நாங்கள் குறைச்சிட்டோம். அது போக நாங்கள் விதித்த 25லிருந்து 18 குறைக்கிறோம். இப்போ இந்தியாவுக்கான வரி விதிப்பு 18 தான் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களும் அதற்கு வரவேற்று இங்கிருந்தும் ட்வீட் போட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இது அதிகாரப்பூர்வமாக வரி குறைக்கப்பட்டதாகவே முடிவாயிருச்சு. இந்தியாவில் பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? நாம் நமது நாட்டினுடைய தொழில் வணிக சமூகத்தை கருத்தில் கொண்டு இதை பார்த்தோம் என்றால் அது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். அதிலும் குறிப்பாக அமெரிக்க வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்ட ஒரு 7 துறைகளில் ஏறக்குறைய 5 துறைகள் மிக முக்கியமாக தமிழகத்தை சார்ந்தவை. பின்னலாடைத்துறை, டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆப்பிள்ஸ், ஃபுட்வேர், காலனி மற்றும் தோல் பொருட்கள் துறை, உணவுப் பொருட்கள் உற்பத்தி சார்ந்த கடல் உணவுப் பொருள் சார்ந்த உற்பத்தி துறை, ஸ்மால் மேனுஃபேக்சரிங் செக்டர், ஐடி துறை, இவையெல்லாம் மிகவும் பாதிப்புக்கு உள்ளான துறைகள். இது எல்லாமே தமிழகத்தில் மிக முக்கியமான துறைகள். ஆல்சோ லேபர் இன்டென்சிவ். பல்லாயிரம் பணியாளர்களை, உழைப்பாளர்களை உள்வாங்கிக் கொள்கிற துறைகள் இவை. கீழ் நடுத்தர மற்றும் ஏறக்குறைய நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வோடு தொடர்புடைய துறைகள். எனவே ஒப்பீட்டளவில் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த போட்டியிடும் தன்மை இன்னும் நமக்கு சவாலாகத்தான் இருக்கும். என்றாலும் கூட அமெரிக்க சந்தை மிக முக்கியமான உலக சந்தை என்பதால் இந்த வரி விதிப்பு குறைப்பு என்பது வரவேற்கத்தக்கது. இன்னொன்று, 2 நாடுகளுக்கும் இடையே ஓரளவுக்கு இணக்கப்பாடான நிலை வருகிறது என்கின்ற அந்த தோற்றமும் அந்த நம்பிக்கையும், இன்வெஸ்ட்மெண்ட், அமெரிக்க சார்ந்த முதலீடுகள் இங்கிருந்து வெளியேறத் தொடங்கின. அதனால்தான் கடந்த 8 மாதங்களில் இந்திய ரூபாய் பலவீனப்பட்டு கொண்டே வந்தது. டாலருக்கு எதிராக பலவீனப்பட்டு கொண்டு வந்தது. ஏறக்குறைய $1 இந்திய ரூபாய் மதிப்பு 93, 94 என்கின்ற அளவுக்கு தொட்டது. இப்போது இருக்கிற நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் அது இன்னும் பலவீனப்பட்டு இருக்கும். அதுவும் நமது பொது பொருளாதார ஆரோக்கியத்திற்கு சவாலான ஒன்றாகத்தான் இருந்திருக்கும். எனவே பல ஸ்டார்ட் அப் தொழில்கள் அல்லது முதலீடு சார்ந்த தொழில்கள் ஓரளவுக்கு நம்பிக்கை பெறுகின்ற ஒரு சூழல் உருவாகும். இவைதான் பாசிட்டிவாக இதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா. ஆனால் டெவில் இஸ் இன் த டீட்டெயில்னு சொல்லுவாங்க. இதற்காக நாம் கொடுத்திருக்கிற விலை என்ன, அதனுடைய விவரங்கள் எதுவும் நமக்கு தெரியல. அது பற்றிய கேள்விகள் இருந்தால் அப்போது நான் பதில் சொல்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே அவ்வளவு எளிதாக ட்ரம்ப் பணிந்து போக மாட்டார் அப்படிங்கிறது நீங்கள் உறுதியாக வைக்கப்பட்ட வாதம். அந்த 500 பில்லியன் இறக்குமதிகள், அதுலேயும் ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறாரு, மோடி அடிபணிந்து விட்டார், இந்திய மக்களே அடகு வைத்து விட்டார் அப்படின்னுலாம் சொல்கிறாரு. இந்த பார்வையில் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா ஃபாதர் இந்த வரி குறை? இந்த வரி விதிப்பை வெறும் பொருளாதார உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு செயற்பாடாக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. நான்
இந்த வரி விதிப்பு எல்லாம் நிகழ்வதற்கு முன்னரேயே நமது உரையாடல்களில் நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அடிப்படையில் ட்ரம்ப் என்கின்ற ஒரு மனிதரை ஒரு தனி மனிதனாக தலைவராக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தவறாக பார்க்கிறீர்கள். இதுதான் என்னுடைய நிலைப்பாடாக தொடர்ந்து இருந்து வருகிறது. ட்ரம்ப் அவர்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், பொருளாதார ஒழுங்கு என்பது உலகத்தில் ஒன்று இருக்கிறது, அரசியல் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறது. பொருளாதார ஒழுங்கை, சமகால பொருளாதார ஒழுங்கை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரிட்டன் உட்ஸ் என்கின்ற ஒரு ஏற்பாடு, அதை நான் விளக்கப் போகலாம். ஆனால் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதிலிருந்து தான் இன்றைக்கி இருக்கிற IMF-ஆக இருக்கட்டும், வேர்ல்ட் பேங்காக இருக்கட்டும், இன்றைய பொருளாதார ஒழுங்கு அமைகிறது. பொலிட்டிக்கல் ஒழுங்கு, அரசியல் ஒழுங்கு என்பது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு ரூல் பேஸ்ட் வேர்ல்டு ஆர்டர். இனிமேல் போரில்லாத ஒரு உலகம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவையும் ஒரு வேட்கையும் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இருந்தது. காரணம், லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் மக்கள் இறந்தார்கள். அவ்வகையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த தேசிய இறையாண்மை கொண்ட அரசுகள் காலனி ஆதிக்க முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்தியா உட்பட, அது வங்காளதேசமாக இருக்கட்டும், மாலத்தீவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கிற உலக வரைபடம் என்பது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு த போஸ்ட் கொலோனியல் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்வார்கள். அதனுடைய மையமாக ஐக்கிய நாடுகள் அவை உருவாக்கப்பட்டது. அதனுடைய 100க்கும் மேலான துணை அமைப்புகள், அதோடு ஒட்டிய நான் சொன்ன உலக பொருளாதார ஒழுங்குகள், IMF, வேர்ல்ட் பேங்க், இதெல்லாமே 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஏற்பாடுகள். இதை உருவாக்கியது பழைய காலனி ஆதிக்க நாடுகள் தான். 2ஆம் உலகப் போரில் வென்ற நாடுகள், அமெரிக்க தலைமையிலான பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தான் இந்த ஒழுங்கை உருவாக்கின. இந்த உலக ஒழுங்கு தங்களுக்கு எதிராகவே என்று திரும்புகிறது அப்படிங்கிற ஒரு உணர்தல் நீண்ட காலமாகவே அமெரிக்கா மற்றும் இந்த பழைய காலனி ஆதிக்க நாடுகளுக்கு இருக்கிறது. ஆதலால் தாங்கள் உருவாக்கிய உலக ஒழுங்குகளை மறுவரையறை செய்ய அவர்கள் புறப்படுகிறார்கள். இதுதான் அடிப்படை. அப்போ அதில் நீங்கள் இன்றைக்கி இப்போ ஒரு பெரிய பவர்ஸாக எழுந்து நிற்கிறது சீனாவும் அமெரிக்காவும் தான். மிடில் பவர்ஸ்னு சொல்லணுன்னா இந்தியா, ரஷ்யா, அது ஒரு பெரிய பவர்லேருந்து மிடில் பவருக்கு இன்றைக்கி இறங்கி வந்துருச்சுது. சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில், இவங்க எல்லாம் தான் பிரிக்ஸுங்கிற ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த மிடில் பவர்ஸ் ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் டூ ஹியூஜ் டு பி இக்னோர்ட். அது நிராகரிக்கப்படத்தக்க ஒரு நாடாக இல்லை. ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு சந்தை, பெரிய நாடு. பட் டூ புவர் டு மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இட் இஸ் டூ ஹியூஜ் டு பி இக்னோர்ட் பட் டூ புவர் டு மேட்டர். அதை உயர் அதிகாரத்தின் உயர் பீடங்களில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்த பிரிக்ஸ்ன்னு இப்போ வெனிசுவேலாவை ஏன் தூக்கிட்டு போனாங்கன்னா, டாலர் கரன்சியை சேலஞ்ச் பண்ண புறப்பட்டார். யாரெல்லாம் டாலரை சேலஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்கள அமெரிக்கா நிர்தாட்சிணியமின்றி அழித்து ஒழிக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற. ஸோ இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து மாற்று, இப்போ பிரிக்ஸுக்கு இந்த டாலர்னுடைய ஒரு வலிமையை எங்கேருந்து வருதுன்னா, அன்லிமிட்டடாக அது கரன்சியை பண்ணிகிட்டே இருக்கலாம். பிகாஸ் உலகத்தினுடைய எனர்ஜி செக்யூரிட்டி தான் இன்றைக்கி நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு வியாபாரம். 1954 ஹென்ரி கிஸிஞ்சர் சவுதி அரேபியாவோட ஒரு ஒழுங்கு பண்ணுறாரு. ஆயில் இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உலக சந்தைகளுடைய தேவைக்கு ஏற்றபடி நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கலாம். பட் யார் நீங்கள் உலகத்துக்கு என்ன விற்றாலும் அது டாலர் கரன்சி வழியாக தான் அதை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு கொண்டு வந்தது தான் இன்றைக்கும் டாலரோட அந்த சுப்ரமசி அண்ட் ப்ரீஎமினன்ஸ்க்கு. அதை சவாலுக்கு உட்படுத்துகிற யாருன்னாலும் அவங்க விடமாட்டாங்க. ஸோ இந்த உலகம் மறுவரை ஆகிற போது புதிய ஜியோ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் எல்லாம் மட்டுப்படுத்தணுங்கிற ஒரு அணுகுமுறைக்கு அவங்க வராங்க. இப்போ நேற்றுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று முன்தினம் சமர்ப்பித்த பட்ஜெட்டில் கூட 23 ஆண்டுகளாக இந்தியா முதலீடு செய்து வந்த ஈரானுடைய சபர் கண்டெய்னர் டெர்மினல் சரக்கு பெட்டக முனையத்திற்கு இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு இல்லை. ஏன்னா அது ஒரு டிமாண்ட், அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளில் ஒன்று. அப்போ 23 ஆண்டுகால அந்த முதலீட்டையும் ஈரானுடனான ஒரு உறவையும் இந்தியா விட்டு கொடுப்பதற்கு நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ அல்லது தந்திரோபாய ஒரு உத்தியாகவோ விட்டு கொடுப்பதற்கு தயாராக ஆகியிருக்கிறது. வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் கூட ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த மசகு எண்ணெயினுடைய அளவை குறைத்து கொள்ள இந்தியா ஒத்துக்கொண்டிருக்கிறது. இந்தியா அதை பற்றி கருத்து சொல்ல, நான் ட்ரம்ப் டிக்ளேர் பண்ணிட்டார், ரஷ்யாவிடமிருந்து இந்தியா
மசகு எண்ணெய் வாங்க போவது இல்லை. என்னை பொறுத்தவரை ரொம்ப கணிசமாக அதை குறைச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய உரையை நீங்கள் கேட்டிங்கன்னா, சுங்க வரி கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து மறுபரிசீலனைக்கு அது வந்து தீவிரமாக நடக்குது. அது நீண்ட கால அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்து வந்திருக்கிறது. ஸோ இந்தியாவுக்கு மிகவும் சென்சிட்டிவான துறையான வேளாண் துறையில் ஒருவேளை அமெரிக்காவை அனுமதிக்காமல் இருந்தாலும், இப்போ சோயாபீன் வந்து இங்கே வந்து கொட்டணும்னு அமெரிக்கா விரும்பும். ஆனால் இந்தியாவினுடைய வேளாண் சமூகத்தை விட்டு கொடுத்தால் தேர்தல் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய ஒன்றிய அரசு, மோடி அரசு அதற்கு அவ்வளவு எளிதில் உடன்படாது. ஆனால் இன்னும் பல முக்கியமான துறைகள் இருக்கின்றன. இப்போ ஹை அண்ட் ஐடி டெக்னாலஜியாக இருக்கலாம், எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி துறைக்கான முக்கிய தொழில்நுட்ப உள்ளீடுகளாக இருக்கலாம். இதெல்லாம் ஹை கஸ்டம்ஸில் இன்னைக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து கணிசமாக அல்லது ரொம்ப ரொம்ப குறைக்கக்கூடிய ஒரு உடன்பாடுகள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உடன்பாடுகள் எல்லாம் வராமல், அதை விட முக்கியமாக இனிமேல் இந்த பிரிக்ஸுக்கு போய் டாலரை சேலஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இப்படியான வந்து வெளியே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் வந்து ஒரு உடன்பாடு கட்டாயம் ஏற்பட்டு இருக்கும். எனவே இந்த மிடில் பவர்ஸினுடைய அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம்ல, ஹை டேபிளில் உட்கார்ற ஆஸ்பிரேஷனை வந்து இப்போதைக்கு நம்ம அடக்கி வசிக்க வேண்டிய ஒரு தேவைக்கு நாம் நிர்பந்தப்படுத்தப்பட்டும் அதை ஏற்றுக்கொண்டும் தான் இந்த ஒழுங்கு வந்திருக்கக்கூடும் என்பது என்னுடைய எண்ணம். இப்போது சமீபத்தில் ஐரோப்பிய யூனியன் கூட ஒரு தடையில்லா வணிக வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. அதை கூட ட்ரம்ப் அவர்கள் எதிர்த்தார். இப்போ அதனுடைய விளைவு கூட இதனுடைய தாக்கம்னு எடுத்துக்கலாமா? இது இந்த வேலைக்காரங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த வெளியே வந்து சண்டை போடுற மாதிரி காட்டிக்குவாங்க. அவங்களுக்குள்ள எல்லாம் அதெல்லாம் கரெக்டான ஒரு புரிதல் இல்லாமல் இப்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையான இந்த தாராள வர்த்தக புரிந்துமை வரைவு அல்லது ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவினுடைய ஏற்றுக்கொள்ளுதல் இல்லாமல் நடக்கவே நடக்காது. சில இடங்களில் சில புள்ளிகளில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் உறுதியாக அது அமெரிக்காவும் இவங்க எல்லாம் சேர்ந்து பேசி அது ஒரு முடிவு பண்ணித்தான் இதெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால் இது வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏறக்குறைய அதான் முக்கியமான விஷயம். ஈரானோட உங்களுக்கு எதுவும் வச்சுக்காதீங்க, டாலரை பலவீனப்படுத்துகிற எந்த வேலையிலையும் ஈடுபடாதீங்க, ரஷ்யாட்டேருந்து வாங்குகிற மசகு எண்ணெயினுடைய அளவை நீங்கள் கணிசமாக குறைச்சிக்குங்க. அதே மாதிரி மிக முக்கியமான துறைகளில் இந்த அதிக உச்சபட்ச சுங்க வரி விதிப்பை நீங்கள் குறைத்து அல்லது இல்லாததாக்கி எங்கள் தொழில்நுட்பங்கள் எளிதாக உங்கள் சந்தைக்கு வருகிற ஒழுங்குகளை செய்து தாருங்கள். இதெல்லாம் வாங்கிட்டு தான் இதெல்லாம் குறைச்சிருப்பாங்களே தவிர, மற்றபடி ஐரோப்பிய யூனியன் இந்த ஃப்ரீ ட்ரேடை கண்டு அவங்கெல்லாம் எல்லாம் பயப்பட போகிறதில்ல. ஏன்னா ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நெருக்கமான தொழில் வணிக உறவுகள் இருக்கின்றன. உலகப்பரப்பில் இந்த புவிசார் அரசியல் சேலஞ்சுன்னு சொல்லுவோம்ல, சீனாவோடு இணைந்து இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா அமெரிக்காவுடைய மேலாண்மையார் தென்னாப்பிரிக்கா, பிரேசில், சீனா, ரஷ்யா, ஈரான், இந்தியா இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா அமெரிக்காவினுடைய அந்த ஒரு முதன்மை நிலையை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியும். அந்த அச்சுறுத்தல் இன்றில் இல்லை என்றாலும் விரைவில் வரக்கூடும் என்பதை முன்கணித்து தான் அமெரிக்கா இப்போதே ஒரு முன் தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும், அதில் ஒரு தற்காலிக பின்வாங்குதல் வேறு வழியில் பண்ணியாகணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கோர் செக்டார்ஸ் இங்கே ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, இவங்களுடைய கோர் கன்ஸ்டிடுவன்சி அமெரிக்காவில் நிறைய உட்காந்துருக்காங்க. இருக்கிறதுல முக்கால்வாசி பேர் தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் சார்ந்தவர்களை தவிர அங்கே இருக்கக்கூடிய 70% பேர் உயர் சாதி ஒரு கட்டமைப்பில் வருகிறவர்கள். ஸோ இந்திய அமெரிக்க உறவு பாதிக்கப்படுகிறது என்றால் அந்த அவர்களினுடைய நலன்கள் அங்கே பாதிக்கப்படுது, H1B விசாஸ் பாதிக்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய இந்திய தொழில் முனைவோருக்கு அடுத்த கட்ட பாதிப்புகள் தொடர்ந்து வரக்கூடும். அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து RSSஐயே டைட்டன் பண்ணுவாங்க, கட்டாயம் பண்ணுவாங்க. திடீர்னு நான் 95லேருந்து எல்டிடி அவங்க எப்படி படிப்படியாக கொண்டு வந்து கடைசியில் இருக்குனாங்கிறது எனக்கு தெரியும். ஒரு அமைப்பை அவங்க காலி பண்ண முடிவு பண்ணியாச்சுன்னா பின்னாடி போவாங்க. அவங்க எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன் அவங்க டெசிக்னேட் பண்ணி அதுக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் விசாரணைக்கு உள்ளாக்கி அவங்களெல்லாம் தொந்தரவுக்கு உள்ளாக்குவாங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்லை. ஸோ இப்படி இப்போ மோடி, அமித்ஷாவை வந்து இவங்க இப்போ பதவி விட்டு இறக்கணும் அப்படின்னா உள்நாட்டில் அவ்வளோ இப்போ எளிது கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை யூஸ் பண்ணி, ஜுடிஷியரியை யூஸ் பண்ணி, பெரும் பணத்தை யூஸ் பண்ணி இங்கே எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. பட்
இந்தியன் கரன்சியை வந்து டீவேல்யூ பண்ண நினச்சாங்கன்னா ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் பண்ணி முடிச்சுருவாங்க. இன்றைக்கி 93 இருக்கிறத நீங்கள் 200 ரூபாய்க்கு கொண்டு வரணும்னா பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த உலக ஃபினான்ஷியல் ஒழுங்குங்கிறது இன்னும் அவங்களுடைய ஒரு ராட்சத கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது. ஸோ இவங்களுக்கும் தெரியும் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை அவங்க கார்னர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, சரண்டர் ஆகிறத தவிர வேறு வழி இல்லைங்கிற ஒரு புரிதலின் அடிப்படையில் தான் இப்போ ஏதோ சமாச்சாரங்கள்லாம் நடந்திருக்குங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். ஆனால் இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு பார்வை என்ன வைக்கப்படுது அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றி, ஒன்றிய அரசாங்கத்துக்கான பெரிய வெற்றின்னு நாடாளுமன்ற வளாகத்தில் மோடி அவர்களுக்கு மாலையெல்லாம் அணிவித்து அவ்வளவு கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய நிலைமை தான் இந்தியாவுக்கு இருக்குதா ஃபாதர்? அந்த பார்வை தானா? இது என்ன பண்ணுறது, இது வந்து முட்டாள்கள் ஒரு புனிதர்களாக நடமாடும் காலம் அதில். அதை உலகம் இந்தியர்கள் நம்புகிறார்கள். தங்களை தாங்களே ஒரு போதைக்கு உள்ளாக்கி கொண்டு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு வாழுகிற ஒரு காலம் இல்லையா? ஸோ அப்படி ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம வந்து சகித்துத்தான் ஆக வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பித்தம் பிடிச்ச ஆடு பார்த்துருக்கீங்களா? வந்து பித்தம் பிடிச்ச ஆடு வந்து ஒரு மாதிரி அது ஒரு மார்க்கமாக சுற்றும்பாங்க இல்லைங்களா? நாடே இன்னைக்கு இந்த பித்தம் பிடிச்ச ஆடு மாதிரி ஆயிருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து ஏதோ ட்ரம்ப்பே பணிந்து வந்து விட்டார்னா இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய செய்தி சேனல்களில் பார்க்க முடியுது ஃபாதர். வட இந்தியாவோட மோடி அடித்த அடி, ட்ரம்ப் இறங்கி வந்தார். என்ன பண்ணுறதுங்க, நான் தான் நாடே பித்தம் பிடிச்சி இருக்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வி ஆர் ப்ரௌட் இண்டியன்ஸ், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே வி ஆர் டூ ஹியூஜ் டு பி இக்னோர்ட் பட் டூ புவர் டு மேட்டர். அதுதான் உண்மையும் கூட. ஏன் நம்ம இவ்வளவு நம்மளை ஒரு வெளிப்படையாக அசிங்கப்படுத்தினவரோடு ஏன் நம்மளை திருப்பி அடிக்க முடியல? திருப்பி அடிக்க முடியாத இடத்துல தான் நம்ம இருக்கிறோங்கிறதான் உண்மை. இன்னைக்கு அந்த இடத்துக்கு வரணும்னு விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம இல்லைங்கிறது உண்மை. இதை ஏற்றுக்கிட்டா நம்ம நல்லா வருவோம். இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற இதே பித்தம் பிடிச்சி ஆடி நம்மளே நம்ம அழிச்சுக்குவோம். இப்போ நீங்கள் இப்போ மார்க்கெட் கேப்னா யாருங்க இந்த பித்தம் பிடிச்சி ஆடுது இல்லைங்களா? நம்ம விஆர் 4 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொல்கிறோம். பட் இந்த 4 ட்ரில்லியனில் 2 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்பை வச்சு சொல்கிறோம். மார்க்கெட் கேப் வந்து அதானி அம்பானி மட்டும்தான், 2 பேர். இப்போ 140 கோடி மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் நேர் பாதி மார்க்கெட் கேப் வைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 2 தனிநபர்கள். அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனால் இதை பற்றியெல்லாம் நம்ம பேச மாட்டோம் இல்லைங்களா? இந்த 2 பேர் இருக்கிறதுக்கு போல 2 லட்சம் பேர் அந்த மார்க்கெட் கேப்பில் இருந்தாங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரம். அப்படியான நிலைமையிலெல்லாம் நம்ம இல்லை. இவங்களெல்லாம் இவங்க டைட்டன் பண்ணிடக்கூடாது. இப்போ அதானிக்கு எதிராக கேஸ் அங்கே இருக்குது. அதானிக்கு எதிரான கேஸ் அப்படி வந்தோன்னா கடைசியில் வந்து எங்கே வந்து நிற்கும்? மோடி அவர்களினுடைய வாயிலில் தான் அது வந்து நிற்கும் இல்லைங்களா? இப்படி பல விஷயங்களை கருத்தில் கொண்டு தான் இன்னைக்கு நம்ம ஏதோ உள்ளுக்குள்ளே பல சமரசங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. பட் அதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஜனநாயக ஊடக வெளி என்பது இன்று இந்தியாவில் இல்லை. ஒட்டுமொத்தமாக வாங்கப்பட்ட அல்லது உள்வாங்கப்பட்ட அல்லது அச்சுறுத்தப்பட்ட ஒரு ஊடக உலகம்தான், கருத்து உலகம்தான் இன்று இந்தியாவில் இருக்கிறது. இதெல்லாம் கடந்து போக இன்னும் ஒரு 10, 15, 20 ஆண்டுகள் ஆகக்கூடும். இறையருள் கூடினால் ஒருவேளை 10 வருஷத்தில் முடியுமா இருக்கலாம், அல்லது 5 வருஷத்தில் முடியுமா இருக்கலாம், அடுத்த தேர்தலில் முடியுமா இருக்கலாம். நான் எப்போதும் நம்புகிறேன், எல்லா தர்மங்களும் தோற்று போகிற போது இயற்கை தானாக இறங்கி வரும். இப்போ நீங்கள் எஸ்ஐஆர்லே பாருங்களேன், வந்து எவ்வளவு எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஒரு ஒரு தமிழ்நாட்டிலே 66 லட்சம் பேருக்கு என்ன கதிங்கிறது தெரியல. ஒரு என்ன 20 வருஷத்தில் ஒரு 23 லட்சம் பேர் ஒரு வேளை நீங்கள் இறந்து போனாங்க, இல்லாமல் போனாங்கன்னு வச்சுங்களேன். 66 லட்சம் பேர் கணக்கே இல்லாமலாம் போகிறாங்க இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்கல்ல. அவங்க யாருங்கிறது கண்டுபிடிக்கணுங்கிற அக்கறை கூட நமக்கு இல்லை. அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேணாம், அதை உச்சநீதிமன்றம் கூட காப்பாற்றாது. அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜனநாயகம் என்று நம்மை அழைத்து கொள்கிறோம், அவ்வளவுதான். ஒரு மிக மிக மோசமான சர்வாதிகாரத்தினுடைய காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் நான் நம்புவது எல்லா தர்மங்களும் தோற்று போகிற போது இயற்கை தானாக இறங்கி வரும். அந்த இயற்கை இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. நாம் எந்த ஈழவேந்தன் ஒரு முறை எனக்கு ஒரு 85 நான் ஒரு நேர்காணல் கண்டேன். அவர் அப்போ சொல்லுவார், அந்த சிங்கள தமிழ் இதில் வந்து
போராடினாலும் அழிவோம், போராடாவிட்டாலும் அழிவோம், போராடினால் பிழைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, வழி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுவார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. நம்ம எதிர்த்து குரல் கொடுப்பதால் வென்று விடுவோம் என்கின்ற உறுதிப்பாடு இல்லை. ஆனால் வென்று விடுவதற்கான சாத்தியப்பாடு உண்டு, நாம் பிழைத்துக் கொள்வதற்கான சாத்தியப்பாடு உண்டு என்கின்ற அடிப்படையில் தான் நமது குரலை இழந்து விடாமல் உண்மையை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உறக்கச் சொல்வதற்கு ஒரு ஜனநாயக வெளியை சமூக ஊடகங்கள் திறந்திருக்கின்றன. நம்ம சமூக நீதி, தமிழ் சார்ந்த, தமிழ் தேசியம் சார்ந்த குரல்களெல்லாம் இன்றும் இடதுசாரிகள் சார்ந்த குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து விடாமல் ஒலிப்போம். பெரும் இறைச்சலுக்கு மத்தியிலும் சிறு ஒலிக்கீற்றுகளாக நமது குரல் இருந்து கொண்டிருக்கட்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்தாக இருக்கும். பேட்டியுடைய தொடக்கத்திலேயே என்னுடைய கேள்வி இது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நிலையாக இருக்குமா தான் இருந்தது ஃபாதர். நீங்கள் சொன்ன அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய வர்த்தக சிக்கலில் ஒரு தற்காலிக தீர்வு மாதிரி எடுத்துக்கலாமா? தீர்வுன்னு எடுத்துக்கிறத விட, அதாவது ஒரு படகை ஓட்டுகிறவர்கள் எதிர்காற்று, ஒத்திசைவான காற்று இதை பார்த்து தான் ஓட்ட வேண்டும் என்பது 35 இருந்த நான் ஒரு முரட்டுத்தனமான கொள்கை நிலைப்பாடு உள்ளவனாக இருந்தேன். இப்போது 30 வயதில் இருந்த நான் என்னுடைய அன்றைக்கு இருக்கிற கத்தோலிக்க கிறித்தவம் கற்றுத்தந்தபடி பணம் என்பதற்கு எதிரான ஒரு மனநிலை இருந்தது. ஆனால் 60 வயது ஆகிற போது அறம் சார்ந்த செல்வம் என்பது சமூகத்திற்கு தேவை. செல்வம், மூலதனம் இல்லை என்றால், கேபிட்டல் இல்லைன்னா ஒரு சமூகம் வளர முடியாது. சிறந்த கல்வி எல்லோருக்கும் சேர முடியாது. சிறந்த கட்டுமானங்கள் எல்லோருக்கும் ஆக முடியாது. எனவே செல்வம் நல்லது, ஆனால் அந்த செல்வம் மக்களுக்கான செல்வமாக இருக்க வேண்டும். அது அறம் சார்ந்த செல்வமாக, இந்த புரிதல் நமக்கு வருகிறது. இதை நான் ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே போல் ஒவ்வொரு சூழலையும் நாம் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு அணுகினால் மட்டும்தான் நாம் நமது மக்களை முன்னகர்த்தி செல்ல முடியும். இப்போது ஒரு அதிதீவிர கொள்கைவாதிகளாக இருந்தவர்களை பார்க்கின்றேன். 80களில் 90களில் தங்களையும் வாழ வைக்க முடியாமல், தங்கள் குடும்பங்களையும் வாழ வைக்க முடியாமல், ஆனால் கொள்கை சார்ந்த ஒரு உலகம் வென்றதா என்றால் அதையும் பார்க்க முடியல. அப்போ நாம் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று அல்ல, நமது மக்களையும் நம்மை சார்ந்த ஒரு சமூகத்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்கிறது. அவ்வகையில் உலக ஒழுங்கை புரிந்து கொண்டு, எப்படி ஒரு கடலில் நீங்கள் ராஜேந்திர சோழன் கடலாமைகளை பற்றி பிடித்து கொண்டு தான் தன் வழிபாதைகளை தேடினார். ஒரு எதிர்காற்றை எதிர்த்து கொஞ்சம் தூரம் போகலாம், எதிர்காற்றை கடாரம் வரைக்கும் நீங்கள் எதிர்காற்றை எதிர்கொண்டு போக முடியாது. நீங்கள் களைத்து போவீர்கள், சலித்து போவீர்கள். கடலடி நீரோட்டத்தை அறிந்து செல்கிற அந்த கடல் ஆமைகளை பற்றி அவைகளை பின்தொடர்ந்து தான் படகுகளும் கலங்களும் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நிரந்தரமாகவே நீங்கள் ஒரு கட்டற்று ஓடுகின்ற ஆற்றில் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு எவ்வளவு தூரம் நீச்சல் போட முடியுமோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு விவேகமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் சொன்னேன் அல்லவா, நம்ம திருப்பூர் படுத்துருச்சு, ராணிப்பேட்டை, ஆம்பூர் படுத்துருச்சு. இதெல்லாம் ஹை லேபர் இன்டென்சிவ் துறைகள். ஸோ அவ்வகையில் இந்த ஒரு என்ன சமரசங்கள் எல்லாம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது அடுத்த விவாதத்திற்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாக்கப்பட வேண்டும். ஆனால் நமது தொழில்துறைகளுக்கு ஒரு மூச்சு விடுவதற்கான அவகாசம் கிடைக்கிறது என்கின்ற வகையில் அதை நான் ஒரு நெகிழ்வுத்தன்மை, தவிர்க்க முடியாத நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். பின்னால் சதி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் அரசியலாக்கப்படுது. அப்படி ஏதாவது சதி அப்படின்னு கிடையாது. there is nothing called fairness in this world. உலகம் எப்போவுமே சம அளவிலான ஒரு உலகமாக இல்லை. தமிழீழ விடுதலை போராட்டம் எவ்வளவு கொடூரமாக நசுக்கப்பட்டது. செய்தது யார்? புதுடெல்லி தானே பணிச்சது இல்லையா? இப்போ புதுடெல்லி உயர் சாதிய இன்னைக்கு இருக்கிற அந்த வைதீக ஒழுங்கு தான். தமிழ் தேசியம் என்பது இங்கு வென்றுவிடக்கூடாது. தமிழ் தேசியம் என்பது தனி அடையாளமாக வரக்கூடாது. ஏன் ஈழத்தை இவ்வளவு மோசமாக அழிச்சாங்க? இப்போ அங்கே ஈழம் வென்றுச்சுன்னா அந்த தமிழ் தேசிய அலைகள் தமிழகத்தின் கரைகளை எட்டாமல் இருக்காது. எட்டும். தமிழகத்திலும் தமிழ் தேசிய உணர்வு வலுப்பெறும் என்பதால் தானே இவ்வளவு குரூரமாக ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு கொடூரத்தன்மையோடு அழிச்சாங்க இல்லையா? சரி, அழிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் 2009 26 வரைக்கும் 16 வருஷம் ஆகுது. ஒரு கண்ணியமான அரசியல் தீர்வை, ஒரு கௌரவமான அரசியல் தீர்வையாவது இவங்க வாங்கி கொடுத்தாங்களா?
அப்போ நம்மளை எவ்வளவு நீச்சமாக நினைக்கிறாங்கல்ல. ஒரு தமிழர்களுக்கு எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இதுதான் வைதீக சர்வாதிகாரம், புதுடில்லி சர்வாதிகாரம், நம்ம சமஸ்கிருத சர்வாதிகாரம் அப்படிங்கிறது. இதைத்தான் நீங்கள் ஒரு அரசியல் தீர்வையாவது வாங்கி கொடுத்துருப்பீங்க அப்படின்னா அப்போ இவங்களை நம்ம வந்து கொஞ்சமாவது மதிக்க முடியும். நம்மளால் மதிக்க முடியல, ஏன்னா அது கூட நீங்கள் வாங்க கொடுக்கல. அப்போது உங்களை விட குறைந்தவர்களுக்கு, வலுவில்லாமல் இருந்த எங்களுக்கு, எமக்கு தமிழர்களாகிய எமக்கு புதுடெல்லியில் இருக்கிற நீங்கள் இந்த சமஸ்கிருத சர்வாதிகாரம், அது காங்கிரஸாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும், நான் அடிக்கடி சொல்கிறேன்ல, காங்கிரஸையும் புனிதமாலாம் நினைக்காதீங்க. அது பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய வாடகை வீடாக இருந்தது. இன்றைக்கி வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சொந்தமாக வீடு கட்டி மாளிகை கட்டி நல்லா இருக்கிறாங்க. காங்கிரஸோட தேவை முடிஞ்சிருச்சு. அதனால் காங்கிரஸையும் நான் ஏதோ நிறைய நல்லது பண்ணாங்க, இல்லைன்னு இல்லை. அவங்க கொண்டு வந்த ஒரு கல்வி உரிமை சட்டமாக இருக்கட்டும், அல்லது ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் உரிமை சட்டமாக இருக்கட்டும், சமூக நீதி, நிறைய நல்லது பண்ணாங்க. ஆனால் அடிப்படையில் அது ஒரு கொஞ்சம் முற்போக்குத்தன்மை கொண்டதாக காட்டிக்கொண்ட ஒரு சமஸ்கிருத ஒழுங்கு, சர்வாதிகாரம்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வந்து அவங்க நல்லா கான்ஃபிடெண்ட்டாக வெளியே போய், இப்போ அஸ்ஸாமில் இவ்வளவு வெறி பிடிச்சி ஆடுறாரு ஹிமந்த பிஸ்வா, எங்கே இருந்தார்? காங்கிரஸ்லான இருந்தார் இல்லையா? இன்றைக்கி வந்து நாட்டிலேயே வந்து ரொம்ப கேவலமான ஆர்எஸ்எஸ் வெறி பிடிச்சி ஆடுறது இந்த அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் தான். அவர் நெடும் பாரம்பரியம் எங்கே வளர்ந்து வந்தார்? காங்கிரஸ் தானே வளர்ந்து வந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நான் வித்தியாசமாக பார்க்கல. ஈழத்தமிழ் மக்களை அடிப்படையில் தமிழ் மக்களினுடைய தேசிய அடையாளங்களை சிதைப்பதிலும், தேசிய அபிலாஷைகளை சிதைப்பதிலும் இவங்க தான் நம்மளை ஒழிக்கிறாங்க. இவங்க தான் நம்மளை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு புத்தி சொல்கிற கேவனாவர்த்தம் வரணும் இல்லை உலகத்தில் இருந்து? ஆமாவா இல்லையா? இல்லை, உங்களுக்கும் எல்லைகள் உண்டு, உங்களையும் சேலஞ்ச் பண்ண முடியும். இதான இயற்கையினுடைய நீதி. எங்கிருந்தோ ஒரு இயற்கை வருது இல்லையா? உங்களுடைய எல்லைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு அவங்க நல்லவன்னு நான் சொல்லலை. எப்படி ஈழத்தை அழித்த புதுடில்லி சர்வாதிகாரத்தை நாம் சாடுகிறோமோ, அதே போலத்தான் உலகத்தின் சட்டாம்பிள்ளையாக இருக்கிற தன்னை காட்டி கொடுக்குற அமெரிக்காவையும் சாடுகிறோம். ஆனால் அப்படி ஒரு சட்டாம்பிள்ளைக்கு முன்னாடி நீங்கள் பணிஞ்சு நிற்கிறப்போ வந்து உங்களுக்கும் பாடம் சொல்லித்தரதுக்கு ஒருத்தன் இருக்காமல்ல, அப்படிங்கிற உணர்வு நமக்கு தவிர்க்க முடியாமல் வருதில்லை. நம்ம என்னைக்கு இந்தியாவுக்காக தான் போராடுவோம். ஏ கான்ஸ்டிடியூஷனல் இந்தியா. நமக்கு வேதம் என்பதும் நமக்கு புனிதமான ஒரு பொக்கிஷம் என்பதும் இந்திய சுதந்திரத்தின் போது நமக்கு கொடுத்த அரசியல் சட்டம். இடையில் வந்த பல சட்ட திருத்தங்களை எல்லாம் மறு விஜயம் செய்து ஒரு உண்மையான ஒரு ஃபெடரல், ஒரு மேக்சிமலிஸ்ட் ஃபெடரல் இந்தியா இஸ் தி ஐடியல் இந்தியாங்கிறத நம்ம போராட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் போராட முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த ஆட்டுக்கு பித்தம் பிடிச்ச மாதிரி மதவெறி பிடிச்சி நம்ம சுற்றுறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வரி விதிப்பு தொடர்பான விஷயங்களில் உண்மையிலேயே நமது மக்களுக்கும் நமது தொழில் வணிக சமூகத்திற்கு ஒரு பயன் இருக்கிறது என்பதால் வரவேற்கின்ற அதே வேளை இவங்களையும் பிடிச்சி கையை நெரிக்கிறதுக்கு 4 பேர் உலகத்தில் இருக்கிறான்னு நினைக்கிறப்ப ஓஹோ தீர்வு வெளியிருந்தால் வரும் போல இருக்குங்கிற உணர்வு நமக்கு வரதை தவிர்க்க முடியலல்ல. அதுதான் உண்மை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க ஃபாதர். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.